வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆலு பராத்தா இல்லைன்னா ஆலு பராட்டா. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு தேவையான கோதுமை மாவு எடுத்துக்கினேன். உங்களுக்கு எவ்வளோ கோதுமை மாவு தேவையோ அவ்வளோ கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது வீட்டில் ரெடி பண்ண கோதுமை மாவு தான். இப்போ நம்ம டோ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கோதுமை மாவுக்கு தேவையான உப்பு எடுத்துக்கினேன். இப்போ உப்பை ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு டோ ரெடி பண்ணலாம். இப்போ இந்த ஆலு பரோட்டாவுக்கு நம்ம மசாலா ஸ்டஃப் பண்ணி தான் செய்வோம். அப்போ மசாலா ஸ்டஃப் பண்ண சொல்ல மசாலா வெளியே வரக்கூடாது. அதுக்காண்டி நம்ம இந்த டோவை ரொம்ப கெட்டி பதம் இல்லாமல் ரொம்ப இலகு பதம் இல்லாமல் மீடியம் பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள் நான் எப்படி பிசைகிறேன்னு. இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். பிசைஞ்சு முடிச்ச உடனே இது மாதிரி கையை வச்சு அழுத்தி பாருங்கள். இது மாதிரி அழுந்தணும். அப்போ தான் நமக்கு பரோட்டாவுக்கு இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுடலாம். நான் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு 6 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரித்து மேஷ் பண்ணுறேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 3 வெங்காயத்தை சிறுசாக கட் பண்ணி எடுத்துக்கினேன். ஒரு 10 பல்லு பூண்டை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி தழை கொரியண்டர் தழையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கொரியண்டர் பவுட்ரு, 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுட்ரு, 1/2 ஸ்பூன் சில்லி பவுட்ரு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடுபடுத்திக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானோடனே ஜீரகம் இல்லைன்னா சோம்பு தாளிச்சிக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்காண்டி நம்ம சேர்த்துக்கிறோம். பாருங்கள் சோம்பு பொரிஞ்சு வருது. உண்மையாக சோம்பு போட நல்ல ஃப்ளேவர் வருங்க. செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் எனக்கு. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே மாவில் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம். அதனால் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் தான் உப்பு போடுறோம். இன்னும் உருளைக்கிழங்குல உப்பு போடல. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சு வச்சுருக்க பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம மசாலாவை 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்தா காரம் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. ஏன்னா குழந்தைங்க காரம் நிறைய தான் சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு இன்னும் காரம் வேணுன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை. இப்போ இந்த மசாலாவோட ராஸ்மெல் போன உடனே நம்ம அந்த தனியா தழையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா சுருண்டு வதங்கி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கலவையை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறோம். அப்படி நம்ம சுட சுட செஞ்சு வச்சோம்னா ஸ்டஃப் பண்ண எல்லா மசாலாவும் வெளியே வந்துடும். அதுக்காண்டி தான் கொஞ்சம் ஆற வச்சு செய்கிறோம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட மசாலா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த மசாலாவை குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பரோட்டா எப்படி செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உருண்டை தேவையோ எவ்வளோ பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஆலு பரோட்டா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காத குழந்தையே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உருளைக்கிழங்குல நீங்கள் ஆலு பரோட்டா செஞ்சு கொடுங்களேன், அருமையாக சாப்பிடுவாங்க பசங்க.
இதுக்கு சைட் டிஷ் எல்லாமே அவங்க சாப்பிட்ருவாங்க. ஏன்னா நம்ம எல்லாமே மசாலா உப்புலாம் கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி மாவு எடுத்து நல்லா உதிரி மாவில் டிப் பண்ணி சின்னது இல்லாமல் பெருசு இல்லாமல் தேய்ச்சி எடுத்துங்க. ரொம்ப மெலிசாக தேய்க்காதீங்க. மெலிசாக தேய்ச்சா நம்ம மசாலா ஆட் ஸ்டஃப் பண்ணால் மசாலாலாம் வெளியே வந்துடும். கொஞ்சம் தடிப்பாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணி இங்கே பாருங்கள், எல்லா இந்த குடி சப்பாத்தி இருக்குங்களா அதனோட எண்டு ஃபுல்லாக ஒன்றா வச்சு 2 முறுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் பாருங்கள் எப்படி இல்லை எப்படி முறுக்கிறேன்னு. இப்போ நம்ம உள்ளே வச்சுருக்க மசாலா வெளியே வர சான்ஸ் இல்லை, அதுக்காண்டி தான் அப்படி பண்ணுறோம். இப்போ நல்லா இதை திரட்டி எடுத்துக்கலாம். முத செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், மசாலாலாம் வெளியே வந்துடும். இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா ட்ரைனிங் ஆனவங்க கையிலே தான் மசாலா ஸ்டஃப் பண்ணுவாங்க. இது மாதிரி தேய்க்கவே மாட்டாங்க. முதல்ல மசாலா ஸ்டஃப் பண்ணி தான் நல்லா தேய்ப்பாங்க. இந்த பரோட்டாவுக்கு வந்து சைட் டிஷ் வந்து தயிர் சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு சட்னி செய்வாங்க, நான் இன்றைக்கி செய்யலை. அந்த சட்னி சூப்பராக இருக்கும். அதை நான் இன்னொரு வீடியோவில் செஞ்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ பாரு நான் குட்டியாக திரட்டியிருக்கேன். இப்போ மசாலா வச்சு எப்படி ஸ்டஃப் பண்ணுறேன் பாருங்கள். கொழுக்கட்டிக்கு ஸ்டஃப் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். அந்த எண்டெல்லாம் நல்லா ஒட்டி விடுங்க, இல்லைனா மசாலா வெளியே வந்துடும். அங்கே பாருங்கள், இப்போ நான் மாவை கட் பண்ணி எடுக்கல, அங்கேயே சேர்த்து அமுக்கி விட்டுட்டேன். இப்போ இதை மாதிரி செய்யலாம். இப்போ இந்த மாவை இந்த நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் சப்பாத்தியாக. ஒரு சிலர் உருளைக்கிழங்க டைரெக்டாக வேக வச்சு இந்த உதிரி மாவுலேயே போட்டு பிசைஞ்சு எடுத்து சப்பாத்தியாக செய்வாங்க. இருந்தாலும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுவும் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இது ஸ்டஃப் பண்ணி செய்கிறோம், அதை டேரெக்டாக போட்டு செய்வாங்க. இப்போ நல்லா திரட்டி எடுத்துக்கின்னு நம்ம இப்போ சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம சைட் டிஷ் சொன்னோமா இல்லைங்களா, சைட் டிஷ்க்கு வந்து ஊறுகாய் தான் நிறைய சாப்பிடுவாங்க. ராஜஸ்தானில் வந்து நிறைய ஊறுகாய் தான் சாப்பிடுவாங்க. இந்த ஆலு பரோட்டாவுக்கு சைட் டிஷ் வந்து ஊறுகாய் தான் சாப்பிடுவாங்க. அப்படி தயிர் சேர்த்துக்குன்னா குழந்தைங்களுக்கு வந்து தயிரில் வந்து சர்க்கரை போட்டு கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி உப்பு தான் போட்டு கொடுத்துருக்கேன், ஏன்னா சர்க்கரை அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லது இல்லையா, அதனால தான். இப்போ பாருங்கள், தவா நல்லா சூடான உடனே இந்த பரோட்டாவை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இங்கே பாருங்கள், மேலே நான் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், லைட்டாக இந்த ஒயிட் கலரில் பபுள்ஸ் வருது பாருங்கள். அப்போனா அந்த சைடு வெந்துச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. நீங்கள் வேகாமையே ஆயிலோ இல்லை நெய்யோ தடவாதீங்க தயவுசெய்து. அப்படி தடவைனா மேல் சைடு உள் சைடில் வேவாது நல்லாவே. மாவு உள் சைடில் வந்து மாவு அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் தடவிக்கலாம். 2 சைடு நெய்யோ இல்லை எண்ணெயோ நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்குங்க. இங்கே பாருங்கள், கையில் ஒரு கட்டை வச்சுருக்கேன், மத்து மாதிரி தான் இருக்காதான், அது பேர் என்னன்னு தெரியலை. நான் ராஜஸ்தானில் வாங்கினேன். இதை அமுக்கி விட்டால் நல்லா ஃபப்புன்னு கிளம்பும். இங்கே பாருங்கள், புல்கா மாதிரியே கிளம்புது பாருங்கள். இது பரோட்டாவில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. சூப்பராக பாருங்களேன். இப்போ நம்ம ஒரு பரோட்டாவை சுட்டு எடுத்துட்டோம், இன்னொன்று அது மாதிரி சுட்டு எடுத்துடலாம். நீங்களும் இந்த மாதிரி பரோட்டா செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.